அன்புக்குரியவர்களே வணக்கம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் மிகப்பெரிய ஒரு எழுச்சி மாநாடாக பேரணியாக சென்னை மயிலை உயர் மறை மாவட்டத்தினுடைய பேராயர் டாக்டர் ஜார்ஜ் அந்தோனிசாமி அவருடைய தலைமையிலே மிக விரைவாக நடைபெற போகின்ற ப்ரோ லைஃப் மார்ச் அல்லது வாழ்வுரிமை பேரணிக்காக நீங்கள் காத்திருப்பதை நினைத்து பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்காக உங்களுடைய பங்களிப்பையும் உங்களுடைய பணியையும் இந்த பணிக்காக தருவதற்காக நன்றி கூறுகிறேன். வாழ் உரிமை, ரைட் டு லைஃப், அதைதான் ஆங்கிலத்திலே ப்ரோ லைஃப் என்கிறார்கள். மிக சுருக்கமாக அழகாக விவரித்தோம் என்றால் வாழ்வதற்கான உரிமை. யாருடைய வாழ்வையும் யாரும் பறிக்க உரிமை இல்லை. ஏனென்றால் ஒவ்வொரு உயிரும் ஒவ்வொரு வாழ்வும் இறைவனிடமிருந்து வருகின்ற மாபெரும் கொடையாகும். இதை ஒவ்வொரு மதங்களும் உணர்த்துகின்றது, மதங்களும் ஏற்றுக்கொள்கின்றது. வாழ்வை அழிப்பதை, வாழ்வை துன்புறுத்துவதை, வாழ்வை சிறுமைப்படுத்துவதை எந்த விதத்திலும் எந்த மதங்களும் ஏற்றுக்கொள்வதில்லை, அதை ஊக்கப்படுத்துவதில்லை. அதன் வழியில் கத்தோலிக்க கிறிஸ்தவம் என்பது மனித நேயத்திற்கு பல்வேறு நிலைகளில் தன்னுடைய பங்களிப்பையும் தன்னுடைய ஆதரவையும் தருகிறது. அந்த வகையில் கருவில் இருக்கும் உயிர்களுக்கு, கருவில் போராடும் உயிர்களுக்கு, கருவில் வளரும் மனிதர்களுக்கு வாழ்வை பாதுகாக்க வேண்டும். அதற்கு நாமெல்லாம் ஒரே மனித சங்கிலியாக இணைய வேண்டும் என்கிற கருத்துதான் ப்ரோ லைஃப் மார்ச். 5வது முறையாக இந்தியாவில், அதுவும் ஆகஸ்ட் 8, 9 தினங்களில் நமது சென்னையில் செல்லா மேரிஸ் கல்லூரியில் நடக்கிறது. வாழ்வுரிமை என்பது எந்த விதத்திலும் கருக்கலைப்பையும் அதற்கு ஆதரவான செயல்களையும் ஆதரிக்கக்கூடாது. மாறாக ஒவ்வொரு நாட்டினுடைய சட்டங்களும் கருக்கலைப்புக்கு எதிராக, கருக்கலைப்பை தடை செய்வதாக, தடுப்பதாக அமைய குரல் கொடுக்கின்ற ஒரு மாபெரும் இயக்கம்தான் ப்ரோ லைஃப் மார்ச் அல்லது வாழ்வுரிமை பேரணி. ஆனால் கருக்கலைப்பை பல நாடுகள் சட்டப்பூர்வமாக அங்கீகரித்துள்ளது. ஏனென்றால் அதில் பெண்களுடைய உரிமையும் கலந்திருக்கிறது. மனிதனுடைய உடம்பு என்பது முழுவதுமாக தன்னாட்சி கொண்டது, செல்ஃப் அட்டானமி. என் உடம்பு நான் பராமரிக்கின்றேன், நான் என்ன வேண்டுமானால் முடிவெடுப்பேன் என்கிற ஒரு சித்தாந்தம் நவீன காலங்களில் பரவத் தொடங்கிறது. அதுவே சித்தாந்தமாக மாறிக்கொண்டிருக்கிறது. அந்த வகையில் பெண்கள் எல்லாம் பிள்ளைகள் பெற்றுக்கொள்வது அல்லது கருவானாலும் களைப்பது என்பது எங்களுடைய உரிமை என்று நினைக்கிறார்கள். அதை வைத்துதான் சட்டங்கள் மாற்றி, சட்டங்கள் அதுக்கு ஏற்று தன்னை வளைத்துக் கொள்கிறது. ஏனென்றால் அவர்கள் மனித மாண்பையும் வாழ்வுரிமைக்கான உள்ளார்ந்த எண்ணங்களையும் அவர்கள் உணராமல் அறியாமல் இருக்கிறார்கள். வாழ்வுரிமைக்காக அவர்களுக்காக முன்னோர்கள் போராடியதால் தான் இன்று அவர்கள் உயிர் வாழ்கிறார்கள். எனவே அவருடைய தன்னாட்சியோ தன்னுரிமை மட்டுமே அல்ல உடம்பு என்பது. அது எல்லாருக்குமான வாழ்வினுடைய களஞ்சியமாக இருக்கிறது. பெண்கள் தான் உயிரினுடைய களஞ்சியம். பெண்களையும் வாழ்வையும் தனியாக பிரித்து பார்க்க முடியாது. அதனால்தான் அவர்களை தெய்வத்துக்கு இணையாக பார்க்கிறார்கள். ஆகவே இந்த ப்ரோ லைஃப் மற்றும் ப்ரோ சாய்ஸ், வாழ்வுரிமை மற்றும் விருப்புரிமை இரண்டுக்கும் இடையே முரண்பாடுகள் வருகிறது. எந்த இடத்திலே சமரசம் செய்ய முடியும் என்பதை இந்த உலகம் அதை சரி செய்ய காத்து கொண்டிருக்கிறது. அதற்கான வேலைகளை முன்னெடுக்கிறது. குறிப்பாக நமது இந்திய சூழமைவில், காலமைவில் இந்த வாழ்வுரிமை என்பது இந்திய அரசியலமைப்பு சாசனம் ஆர்டிகிள் 21 சரத்திலே
ரைட் டு லைஃப் என்பதை தான் இன்றைக்கு பல்வேறு உரிமைகளுக்காக ஆதாரமாக ஆணிவராக இருக்கிறது. அரசியல் சாசன சட்டமே அதை உறுதி செய்கிறது. எனவே எந்த உயிரும் அந்த உயிர் பிறந்ததற்கு பின்னால் அல்லது குறிப்பிட்ட வயதிற்கு பின்னால் மட்டும் என்பது கிடையாது. கருவிலே எப்பொழுது அது சிறு கருவாக உருவாகிறதோ அன்றைக்கே அதற்கான உரிமைகள், the legal rights to the unborn or the fetus or the embryo that is formed in the womb of the mother. So the right to life begins from the womb of the mother till the tomb of the earth. ஆக வாழ்வுரிமை என்பது எந்த விதத்திலும் மனிதமும் மனிதர்களும் மனித உயிர்களும் சிதைக்கவோ அழிக்கவோ துன்புறுத்தவோ நசுக்கவோ சிதைக்கவோ கூடாது என்பதுதான் கருத்து. இந்த ப்ரோ லைஃபை இன்னும் கடந்து போக போனால் அந்த போர்களிலே உயிர்களை கொள்ளுதல் மற்றும் தன்னுடைய விருப்புகளுக்காக கருவை சிசுவை கொலை செய்தல் மற்றும் மானிட உரிமைக்கு எதிராக மனிதநேயத்திற்கு எதிராக கொடுமையான குற்றச் செயல்களை எல்லாம் இந்த வாழ்வுரிமை வன்மையாக கண்டிக்கிறது. நாம் வாழ பிறந்தவர்கள், நாம் மட்டும் வாழ பிறந்தவர்கள் அல்ல. இந்த உலகம் நமக்கானது மட்டுமல்ல, இனி பிறக்க போகிறவர்களுக்காகவும் இனி கருவாக போகிறவர்களுக்கும் இந்த உலகம் சொந்தமானது. நாம் மட்டும் அனுபவித்து தூக்கி எறிந்து விடக்கூடிய பயன்படுகிற பொருள் அல்ல. உலகம் குப்பை அல்ல. உலகம் ஒவ்வொரு மனிதனும் வாழ்வதற்கேற்ற தகுதியான வாழ்விடமாக எனக்கு என்ன உரிமை இருந்ததோ, நமக்கு என்ன உரிமை இருக்கிறதோ அதுவே இனி பிறக்க போகிற ஒவ்வொருவருக்கும், கருவில் இருக்கிற ஒவ்வொரு உயிருக்கும் சொந்தமானது என்பதை வலியுறுத்தி, கருவிலே நாம் காண முடியாத உறவுகளுக்காகவும் உயிர்களுக்காகவும் மனிதர்களுக்காகவும் அவர்கள் பக்கம் நின்று அவருடைய வாழ்க்கைக்கு பாதுகாப்பாகவும் பாதுகாப்பு அரணாகவும் இருந்து அவர்கள் வாழ்க்கையை அனுபவிக்க எடுக்கின்ற அல்லது அந்த கனவை அடைய போகின்ற நோக்கம்தான் ப்ரோ லைஃப் மார்ச் ஆகஸ்ட் 8, 9, 2026. அனைவரும் கலந்து கொள்வோம். அர்த்தமான உரிமைக்கும் வாழ்வதற்கான உரிமைக்கும் நாம் வலு சேர்ப்போம். நன்றி. ரேடியோ வெரிதாஸ் தமிழ் சேனல்ல இருக்க மேலும் பல வீடியோக்களை பார்க்க லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க.